ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப்பில் இருக்கேன். ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியே தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் செல் டிஃப்ரென்ஷியேஷன்? ஓகே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். வாங்க ஓகே நம்ம வந்தாச்சு. ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம். The zygote undergoes continuous mitotic division and forms the foetus consisting multitude of cells of different shape, size and content. அப்புறம் foil cells gradually attain change in structure and function. This process is known as cell differentiation. ஓகே அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஜைகோட் வந்து என்னவா மாறினா மைட்டோடானிக் டிவிஷனில் போய் அதுக்கப்புறமா அது ஃபோக்கலாக மாறிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் இது வந்து நிறைய செல்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எதோட டிஃபர் ஆகும்னா ஷேப் டிஃபர் ஆகும், சைஸ் டிஃபர் ஆகும், கண்டென்ட்டும் அதுலேருந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் இந்த ஃபோக்கல் லென்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது என்ன மாறும்னா அதோட ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்ல வராங்கன்னா செல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க நம்ம ரெண்டாவது இது பார்க்கலாம். வாங்க ஓகே ரெண்டாவது வந்தாச்சு. ரெண்டாவது என்னென்னா ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். என்ன சொல்ல வராங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க நம்ம ரெண்டாவது கொஸ்டின் போகலாம். ஓகே இங்கே இருக்குது ஆன்சர். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா எபித்தியல். எபித்தியல்னால் என்னது? இந்த டிஷ்யூஸ் வந்து நம்ம உடம்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் இந்த நம்ம உடம்பு இந்த ஸ்கின் லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எபித்தியல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து என்னதுன்னா மஸ்குலர் சொல்லுறோம். மஸ்குலர்னால் என்ன? இந்த மசில்ஸ். அந்த மசில்ஸ் தான். ஏன்னா இந்த மஸ்குலர் தான் என்ன பண்ணோம்னா நம்ம போன்ஸோட நல்லா டைட் ஆகிக்கும். டைட் ஆகிறதுனால தான் நம்மளால் நம்ம உடம்பையே வசிக்க முடியுதுன்னு சொல்லுறாங்க. சரி அடுத்து மூணாவது ஒன்று என்னதுன்னா மூணாவது வந்து கனெக்டிவ். இந்த கனெக்டிவ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம் இது. ஏன்னா இதுலேருந்து இந்த வேர்ட்லேருந்தே தெரியுது கனெக்டிவ்னால் நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த டிஷ்யூஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு நர்வஸ் வந்து என்னென்னா இது ஒரு டிஷ்யூ. இது வந்து எதுக்குன்னா இந்த நர்வ் இம்பல்சஸ்க்காக. நர்வஸ்னால் இந்த நம்ம உடம்புல போகுதில் ஒரு இந்த நரம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த நரம்பு தான் வந்து இந்த நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்ல வராங்க. சரி வாங்க நம்ம மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே தேர்ட் ஒன் பார்க்கலாம். மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல்வியோலி. ஆல்வியோலியோட ஃபங்க்ஷன்ஸை நம்மளை சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்தாச்சு. தேர்ட் ஒன் ஆன்சர். ஓகே தேர்ட் ஒன் ஆன்சர் என்னென்னா த blood carrying oxygen reaches in hearts pump into all the tissues in the body to tissue release carbon dioxide which is carried back to alveoli and it is sent out of the body when the air is exhaled. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பிளட்டு தான் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை கேரி பண்ணி அதை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னா ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ அப்புறம் இந்த ஹார்ட் பம்ப் பண்ணி என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸ்க்கும் அந்த காற்றை வந்து அப்படியே தருது. ஸோ அந்த டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டிஷ்யூஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறத யார் பார்த்துக்கிறான்னா அந்த ஆல்வியோலி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆல்வியோலி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ஏர் வந்து எக்ஸேல் ஆகிற அந்த ப்ராசஸில் போது அந்த கார்பன் டை ஆக்சைடை அந்த பாதையில் கொண்டு போய் விட்டுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னாங்க இப்போ இந்த பிளட்டு வந்து என்ன பண்ணுது ஆக்சிஜன் தருது. ஸோ அந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா டிஷ்யூஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. அதை வந்து ஆல்வியோலி எடுத்துகிட்டு போய் அப்புறம் நம்ம வெளியிடுற காற்றுல போய் பரப்பி விடுது. ஓகே நம்ம நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க நம்ம நாலாவது ஒன் போகலாம். நாலாவது ஒன் என்னென்னா நேம் த ப்ராசஸஸ் பை விச் ஏர் என்டர் அண்ட் கம் அவுட் ஆஃப் அவர் லங்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இப்போ வந்து எப்படி வந்து இந்த நம்ம மூச்சு விடுற காற்று நம்ம எப்படி வந்து நம்ம லங்ஸ் வந்து எந்த ப்ராசஸ் மூலயமா அது ப்யூரிஃபை பண்ணி தருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. சரி ஓகே
இப்போ வந்து அந்த ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் என்னென்னா இன்ஸ்பிரேஷன். என்னது இன்ஸ்பிரேஷனை இன்ஹேலேஷன். அப்புறம் எக்ஸ்பிரேஷனா என்னது எக்ஸ்ஹேலேஷன். ஸோ இந்த வெறும் இந்த 2 சப்டாபிக்ஸ் மட்டும்தான் என்னென்னா ஆன்சர். ஓகேவா? இன்ஸ்பிரேஷன்னா மூச்சு இழுக்கிறது, எக்ஸ்பிரேஷன்னா காற்றை வெளியே அனுப்புறது. ஓகே, வாங்க நம்ம 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, வாங்க 5வது பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் ஆஸ்மா கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸையும் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. வாங்க போகலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னால் என்னது? தீஸ் ஆர்கானிசம் ட்ரை டு மெயின்டைன் தி osmolality of their body matching with their surroundings. Most of invertebrate marine organisms are called osmoconformers. ஸோ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா இந்த ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணுன்னா அதுங்களோட ஆஸ்மோலேட்டரினா எனது மூச்சு விடும் திறன். அது வந்து அந்த மூச்சு அதை வந்து எப்படி வந்து அதை மாற்றிக்கோன்னா வெளியே வந்து எப்படி இருக்குது, தட் மீன்ஸ் இப்போ வெளியே வந்து உப்பு தண்ணியாக இருக்குன்னா அதோட உடம்புக்குள்ளேயே அதே மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ்கிற மாதிரி இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டிவெர்டிபிரேட்ஸ் மெரைன் ஆர்கானிசம் ஆர் ஆஸ்மோகன்ஃபார்மர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்டஸ்னால் இந்த மெரைனில் வாழுதில்ல அதில் இருக்க மீனெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அந்த ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸில் இது ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். வாங்க ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்க்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். These organisms maintain their internal osmolality which can be extremely different from the surrounding environment through physiological process. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆர்கானிசம் தட் மீன்ஸ் இந்த ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வெளியே வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேறு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது? இப்போ வெளியே வந்து வேறு மாதிரி உள்ளே வேறு மாதிரி அதுங்கள வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இது வந்து பாண்ட் லேக்கில் இருந்தால் அதோட உடம்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்க்கும் இந்த ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னால் என்னது? தண்ணிக்குள்ளே, இட் மீன்ஸ் வந்து தண்ணி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தங்களோட உடம்பை மாற்றிக்கும். ஆனால் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் வந்து தண்ணி எப்படி இருக்குதோ அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக அதுங்களோட உடம்பை வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க நம்ம 6th ஒன் பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம 6th ஒன் பார்க்கலாம். டிஃபைன் மெட்டபாலிசமை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இதோ நம்ம 6th கொஸ்டின் வந்தாச்சு. மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் தேர் லைஃப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டபாலிசம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 2 கெமிக்கல் ரியாக்ஷனை ஒன்றா சேர்றது தான். ஒன்றா சேர்ந்து அது என்ன பண்ணுன்னா இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒன்றா சேர்ந்து அந்த லிவிங் ஆர்கானிசமோட வாழ்க்கை வாழ வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மெட்டபாலிசம்னா என்னது? இப்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷனும் ஒன்றா சேர்ந்து அப்புறம் நம்ம லிவிங் ஆர்கானிசம்க்கு தட் மீன்ஸ் வாழ்கிற உயிரினங்களுக்கு அதுங்களோட வாழ்க்கையை வாழ வைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 6th ஒன். ஓகே, நான் உங்களுக்கு ஆன்சர் வெரி ப்ரீஃபி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர் தி ப்ரீஃப்லி ஃபுல்லாக உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.